ஹோட்டல் இன்னைக்கு நடந்தது பார்த்துட்டு பார்த்தோன்னே இப்போ வந்து அதை வந்து எப்படி பார்க்காம இருக்க முடியும்? அதுதான் வந்து நாடு ஒட்டுமொத்த உலகமே வந்து பார்த்துட்டு இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ முக்கியமான இடத்துல வந்து இப்போ வந்து இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? பார்த்தேன் எல்லாமே வந்து பார்த்தேன். நல்லபடியாக வந்து சுதந்திர தினம் முடிஞ்சிச்சு. இண்டிபெண்டன்ஸ் வந்து சுதந்திர போராட்ட வீரர் அம்மையார் திரிஷா அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு முதல் வரிசையெல்லாம் வந்து உட்காந்தாங்களே, அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? கண்டிப்பாக பார்த்தேனே. அவங்க வந்ததுனால என்ன யூஸ் இருக்கு? என்ன எப்படி கேட்டிங்கன்னா, அவங்க வந்தாலும் என்ன யூஸ் இல்லை. புரட்சி தலைவர், புரட்சி தளபதி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வச்சு கூப்பிடலாம். மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவங்க கூட ஆதி, திருப்பாச்சி, அப்புறம் வந்து கில்லி, கடைசியில் வந்து கோட்டில் வந்து ஒரு ஐட்டம் சாங்லாம் உள்ள பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய பழம்பெரும் நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அப்புறம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையான ஒன்று தானே. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்க? இதனால என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இங்கே யூஸ் இருக்குன்னு கேட்கவே கூடாது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து நாட்டுக்காக ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகளை தான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து உட்கார வைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அவருக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க கூட வந்து நடிச்சிருக்காங்க. மற்ற ஒரு சில விஷயங்களில் க்ளோஸான ஃப்ரெண்டு அப்படிங்கிறதால வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோல வந்து திரிஷா அம்மா, திரிஷா இந்த மாதிரி பக்கத்தில் வந்து திரிஷாவுடைய அப்பா அம்மா உட்காந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கெல்லாம் இனிமேட்டு வருவாங்க, வந்துகிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து யாருமே கேட்க முடியாது. அப்படி யாராவது ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னாக்க அவங்க மேலே வந்து மான நஷ்டீடு வழக்கு வந்து போடப்படும். அப்படிங்கிறத வந்து கரண்ட் ஆக்ஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள். சொல்லுங்க. என்ன சொல்றது, நீ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டே. அதுக்கப்புறம் அதுதானே இப்போ பொறுத்தவரையில் இப்போ நீங்கள் வந்து திரிஷாவையே ஃபோக்கஸ் பண்ணி பேசிக்கிறீங்க அப்படின்னாக்க உங்கள் மேலேயே சட்டம் பாயும். ஏன் அப்படின்னாக்க சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் இப்போ வந்து மரியாதை இல்லை. அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி நாட்களை வந்து மரியாதை செய்வாங்க. அவங்களுக்கு தான் கூப்பிட்டு ஏதாச்சும் பாராட்டு விழா மாதிரி பேசுவோம். நம்மளாக சட்டம் செஞ்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி பேசியிருந்தா, அந்த மாதிரி ஆளுங்க கூட்ட வச்சு பேசியிருந்தா பரவாயில்ல. சினி ஃபீல்டில் நடித்த ஆளை கூட்ட வச்சு உட்கார வச்சு அது ஒரு சல்யூட்டை வச்சு மன்னிக்கணும். நீங்கள் சினி ஃபீல்டுன்னு சொல்கிறதே இப்போ வந்து தவறான விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, அப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் எம்பியாக இருக்காங்க. எம்பி ஃபஸ்ட்டு அமைச்சரவையில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதனால இப்போ வந்து நீங்கள் சினி ஃபீல்டுனோ சினிமானோ அது பற்றமா அது பேசக்கூடாது. ஏன்னா வந்து அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இருக்காங்க. அப்போது அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் இதுக்கப்புறம் வருவாங்க, கொடுப்பாங்க. மேபி அடுத்த துணை முதலமைச்சர் பதவியோ இல்லை வந்து இடைப்பட்ட தேர்தல், திருச்சியில் இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து திரிஷாவே நின்றாலுமே கூட இங்கே வந்து யாருமே வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. திரிஷாவே நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து பிஎம் மோடிக்கு அடுத்த லெவலில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அடுத்து அம்மையார் திரிஷா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காங்க. அப்போ போகிற போக்க பார்த்தானா வந்து கண்டிப்பாக மாவட்டத்தில் அம்மையாரோட திரிஷா சிலையை வச்சு வணங்குவாங்க போல இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நாடும் நாட்டு மக்களும் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகர்கள் சம்மந்தப்பட்ட அரசியல் தான் வரும்னு ஆசைப்பட்டாங்க. அதோட விளைவு தான் காமராஜர் சொன்ன மாதிரி நடிகர்கிட்ட நாட்டை கொடுத்தாக்க நடிகர் வந்து யார்கிட்ட கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுதான் வந்து திரை கவர்ச்சி, திரையாட்சி, திரை நாயகன் நடந்துக்கிட்டு